கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. இன்றைய தேவ வாக்கு சங்கீதம் 56:8. என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணிருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவா இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளே, உங்கள் அலைச்சல்களை நம் கர்த்தராகிய இயேசு அறிந்திருக்கிறார். அழுது கொண்டிருக்கிறீர்களா? இந்த காலை வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தராகிய நான் உங்களுடைய கண்ணீரை துடைப்பேன். ஹல்லேலூயா. நம்மளுடைய கண்ணீர் எதற்காக சிந்தப்படுகிறது? நம்மளுடைய தேவைகளுக்காகவா? நம்மளுடைய முயற்சிகள் தோல்வி அடைந்து விட்டது என்ற நினைப்பிலையா? இல்லை மன துக்கமாக இருக்கிறீங்களா? யாராவது பறி கொடுத்துட்டோன்று இருக்கிறீங்களா? இல்லை வியாதி என்னும் சிறையிருப்பில் இருக்கிறீங்களா? கண்ணீரை துடைக்கிற தேவன், துருத்தியில் வைத்திருக்கிற தேவன், நம்மளுடைய கண்ணீரை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நம்மளுடைய அலைச்சல்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் கணக்கில் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அழுது சோர்ந்து போகாதீங்க. ஏற்ற சமயத்துல நமக்கு உதவி செய்யும் கண்மலையான கிறிஸ்து நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவே கண்ணீர் விட்டார் லாசரு மரித்த பொழுது. ஹல்லேலூயா. சங்கீதம் 6 சொல்லியிருக்கிறது, ஹல்லேலூயா. என் பெருமூச்சினை இழைத்து போனேன், முழுதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நினைக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் நம்மளுடைய பெருமூச்சுகள் கர்த்தர் அறிந்திருக்கிறார். நம் தேவை என்ன என்பதை அவர் அறிந்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, மனம் சோர்ந்து போகாமல் இருங்கள். கண்ணீருடைய ஜபம், கண்ணீரால் இருக்கிற எல்லா விதமான ஜபங்களை கர்த்தர் கேட்கிறார். அவர் துருத்தியில அவர் கணக்கு பார்த்து கொண்டு இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நாம் ஆண்டவர் நம்மோடு கூட நமக்கு பதில் அளிக்கிற தேவனா இருக்கிறார். தேவன் மேல நம்பிக்கை வைங்க. தேவ பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளே, உங்களுடைய கண்ணீர் ஒன்றும் வீண் போகாது. கர்த்தர் மேல விசுவாசமா இருங்க. நம்ம ஏசப்பா அதை துருத்தியில வச்சிருக்கிறாரு. துருத்தி அந்த காலத்துல இருக்கிற துருத்திகள் எல்லாம் தண்ணீர்லாம் இவாபரேட் ஆகி போயிடும். ஆனா ஆண்டவர் வச்சிருக்கிற துருத்தியில அது இவாபரேட் ஆகாது. கணக்கில் வைத்திருக்கிறார். முழங்கால் படிட்டு ஜெபிங்க. என்ன தேவை என்பதை ஆண்டவரிடத்துல கேளுங்க. ஆண்டவரே, எங்கள் கண்ணீரினால எங்கள் படுக்கைகள் நடக்கிறதுப்பா. எங்க கண்ணீரினால எங்கள் துக்கங்கள் எங்களை அடைத்து கொண்டு போகுது. நாங்கள் உருகி போகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு தோல்வி அதிகமா இருக்குது. எங்களால ஜெயம் பெற முடியல. ஆண்டவரே கிட்ட கேட்போம். ஆண்டவரே அப்பா, எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. என் கண்மலையான கிறிஸ்து ஆண்டவரே, எங்களை கத்தாவே அப்பா, எங்களுடைய அலைச்சல்களை எல்லாம் நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க அப்பா. நாங்க சுத்தி வந்துட்டு இருக்கிறோம். வேலை இல்லாம தவிக்கிறோம். கடன் பாரத்துல தவிக்கிறோம். ஆண்டவரே, என்ன அடுத்த நாளைக்கோ இல்ல அடுத்த நிமிடத்திற்கோ எங்களுக்கு எதுவுமே தெரியல. எந்த இடத்துல போகிறோம்னு எங்களுக்கு வழி தெரியலன்னு நினைக்கிறீங்களா தேவ பிள்ளைகளே? இல்ல, நம்ம ஏசப்பாக்கு எல்லாமே தெரியும். ஏற்ற சமயத்துல நம்மை உயர்த்துகிற தேவன். நாம் அவரை நோக்கி கூப்பிட்டால் அவர் நமக்கு பதில் தருவார். அவர் நம்முடைய எல்லா விதமான ஜபங்களையும் அவர் கேட்கிற தேவனா இருக்கிறார். வாலிப பிள்ளைகளே, மனம் திரும்பி தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளவர்களாய் மாறுவீர்களா? ஜெபிப்போமா? கிருபையுள்ள கர்த்தாவே, இந்த கால வேலைக்காய் நஞ்சோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்கள் அலைச்சல்களை நீர் கண்டு கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுடைய கண்ணீரை நீர் கண்டு கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா அப்பா, உமக்கு ஆண்டவரே அப்பா மறைவானது ஒன்றுமே இல்லை. எங்க வாழ்க்கையில நாங்க என்ன செய்யணும்னு நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க ஏசப்பா. எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் நீங்க ஒருத்தர் தான் ஆண்டவரே. எங்க கண்ணீரை நீர் மாற்றீரோ. நம்பிக்கையோடு நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இன்றைக்கு இன்டர்வியூக்கு கடந்து போகிற தேவ பிள்ளைகள் யாரா இருந்தாலும் அது இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் அவர்களுக்கு வேலை கிடைக்கட்டும் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே கர்த்தாவே, மனுஷர்கள் மூலமாய் வருகிற தோல்விகள், வியாதிகள் ஆண்டவரே, மரண படுக்கைகள் ஆண்டவரே அப்பா, சொந்தங்கள் எங்களை விட்டு போய்விட்டதே என்ற வருத்தங்கள் ஆண்டவரே அப்பா, பிள்ளைகளுக்கு இல்லாதபடி தேற்றரவாளனாகிய இயேசு கிறிஸ்து அவர்களை தேற்றுவீராக. கண்களின் கண்ணீரை துடைப்பீராக இயேசப்பா. உம்முடைய வருகளை பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துவீராக. இந்த கால வேளையில எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். உலக தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம். ராஜாக்கள் அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. நீரே ஆளுகை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளைகளை விசேஷமாய் பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா. தேவ சமூகத்துக்குள்ளாய் ஓடி வர கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான் என்ற வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றி கொள்ளுங்க ஏசப்பா. ஆண்டவரே, எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் ஆண்டவரே, ஊழியக்கார குடும்பங்களையும் அப்பா, தேவ ஜனங்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. Amen. Have a blessed day, my dears. Thank you. God bless you.